வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பும்ரா இப்போ வந்துட்டு அஃபிஷியலாக மும்பை இந்தியன்ஸோட ஜாயின் பண்ணிட்டார். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், பும்ரா நாளைக்கு அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் மும்பை இந்தியன்ஸோட கேம்பில் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளுடைய பும்ரா ஜாயின் பண்ணிட்டார். பும்ராவோட அந்த ஒரு ஜாயினிங் வீடியோவே செம வைப்பாக இருந்தது. ஸோ ஒரு காட்டில் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு பயத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு வாரியர் உள்ளே வந்து வேறு லெவலில் வந்துட்டு நின்னா. ஸோ அந்த காட்டில் இருக்கிற எல்லாருமே 4 6 போட்டு புரட்டிட்டு இருக்கும்போது விக்கெட் எடுக்கிறக்கு அவன் ஒருத்தன் தான் உள்ள கன்சிஸ்டண்ட்டாக இருந்தான். வெற்றியோ தோல்வியோ அவனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வந்துட்டு குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வைபான கதையோட தான் பும்ராவோட இன்ட்ரடக்ஷன் இருந்தது. அதில் இன்னொரு பெஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னா, பும்ராவோட ஃபேஸ் வரும்போது சிங்கத்தோட ஃபேஸையும் அப்படியே கொண்டாந்து உள்ள நிறுத்தி ஒரு வேறு லெவலில் வந்துட்டு மாஸ் காட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. கூடிய விரைவில் அவருடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதையும் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது இருக்கட்டும், எல்லாரோட ரூட்டும் பும்ரா நாளைக்கு ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பும்ராக்கு இப்போ வந்து என்ஓசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பும்ராக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் என்ஓசி. ஸோ அவர் வந்து மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே சென்டரில் வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணணும். என்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்டிஷனல் என்ஓசி கொடுத்து அவர் இங்கே அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ இப்போது அவர் வந்துட்டு விளாடணும் அப்படின்னா இங்கே அவருடைய சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட சைடு வந்துட்டு அவருக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்து வேறு லெவலில் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய பும்ராவோட அந்த விஷயம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்க போது எல்லா மேட்சுமே வந்து அவர் ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலி பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பும்ராவோட அந்த ஒரு மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மிக தெளிவான லெவலில் நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கண்டிஷனல் என்ஓசி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவரை வந்துட்டு டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பும்ராவை ஆட வைக்கலாம். பட் சப்போஸ் அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவரை ரெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் மேட்ச் அவைலபிலிட்டி இந்த மேட்ச்சில் வந்துட்டு பும்ரா கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற விஷயம். ஸோ ஆர்சிபிக்கு எகென்ஸ்டான மேட்ச்லேயே அவருக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கி அவருடைய ப்ராக்டிஸ் செஷனை அவர் ஆரம்பித்து வேறு லெவலில் வந்துட்டு அவர் எஃபெக்டிவாக இருந்தார் அப்படின்னா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் ரொம்ப நேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நமக்கு தெளிவாக தெரிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பும்ராவோட அந்த ஒரு ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ்க்கான அவைலபிலிட்டி அப்டேட் அப்படிங்கிறதுல ஸோ இன்றைக்கி அவர் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து விளையாடிடுவார். ஸோ டோட்டலி வந்து அதில் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. மேட்ச் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நல்லா ஃபுல்லாக கெயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே பும்ராவோட அவைலபிலிட்டி வந்தோடனே யாருக்கு வைக்குதோ இல்லையோ சிஎஸ்கேக்கு பயங்கரமாக வைத்திருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ சிஎஸ்கே எம்ஐ தான் அந்த ஒரு இடத்துல வந்து கீழே மேலன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனில் பும்ரா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.